கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு ஸ்திரீயை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். அது யாருன்னா சுனேமியா ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஸ்திரீயை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அவங்க பேர் குறிப்பிடப்படவில்லை, ஆனால் சுனேமியா ஸ்திரீன்னு சொல்லுவாங்க. அங்கே அவங்கள பற்றி என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஊருக்கு ஊழியத்திற்காக எலிசா அந்த ஊருக்கு போகிறாரு. அப்போ ஆண்டவருடைய நாமத்தை அவர் உபதேசிக்கும் போது அவரை அனுதினமும் என்ன பண்ணுறாங்க, அவங்க சேர்த்து அனைத்து அவங்கள கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவைகள் என்று அவங்களை கவனிக்கிறவர்களாக இருக்கிற அந்த ஸ்திரீ தான் அவங்க. அதாவது அவங்கள ஏற்றுக்கொள்கிறாங்க, தன்னுடைய இல்லத்தில் அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அவருக்காக ஒரு மேல் அறையை கட்டி, அவருக்காக ஒரு கட்டில போட்டு, அது மேலே மேசையை போட்டு, அவரை எப்போ ஊழியம் செஞ்சாலும் இங்கே இருந்து நீங்கள் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவரை கவனிக்கிற ஒரு ஸ்திரீயை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்மள அனுதினமும் ஆண்டவரை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு நம்ம தியானிக்கிற பிள்ளைகளாக இருந்த நாளையில் இருக்கணும். ஸோ அப்படி அவங்க செய்யும்போது அப்போ அந்த எலிசா அவர் என்ன பண்ணுறாரு, கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இப்படி என்னை கவனிக்கிறதுனால நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்காக எங்கள் ஜனங்கள் மத்தியில் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது திரும்ப மறுபடியும் அவர் எலிசா என்ன சொல்கிறாரு, கேசியை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு கேளு என்று சொல்கிறாரு. அப்போ அவர் கேட்கும்போது கேசி சொல்கிறாரு, அவங்க கணவர் வயது சென்றவராக இருக்கிறாரு, அதனால அவங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அந்த ஸ்திரீயை அழைத்து எலிசா சொல்கிறாரு, நீ நெக்ஸ்ட் வாட்டி நாங்கள் பார்க்கும்போது ஒரு குழந்தைய அனுப்பிச்சு கொண்டு இருப்பேன். அப்போ அவங்க கேட்குறாங்க, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. அவங்க ஆண்டவர் ஆண்டவருடைய ஊழியக்காரர் தன் வீட்டுக்குள்ளே இருக்கணும், அவங்களை கவனிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை, ஒரு விசுவாசம் இல்லாமல் இருக்குது நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த குழந்தை அவர் சொன்னபடி ஒரு குழந்தை கொடுத்தாரு. அது வளர்ந்து அதுக்கென்று ஒரு வியாதி வரும்போது, தலைவலி வரும்போது அந்த குழந்தை மரித்து போகுது. அப்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. அப்போ உடனடியாக ஓடி எலிசா இருக்கிற இடத்துக்கு போய் கேசியை பார்த்து, இந்த மாதிரி என்னுடைய குழந்தை மரித்து போயிருக்கு, அவர் வந்தார்னா விடுதலை ஆக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறாங்க. அதன்படி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, சுகத்தை கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில ஏசப்பா எத்தனையோ அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. ஆனா நம்ம அவிசுவாசமா இல்லாம எப்பொழுதும் விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்பொழுதுதான் இந்த சுனேமியா ஸ்திரீயை போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அநேக ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையிலும் நடக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்தருள்வார்.